ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மட்டைப்பந்து கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலகுவதற்கான காரணம் இல்லை என சீனிவாசன் விளக்கம். சீனிவாசன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாததால் பதவி விலக தேவையில்லை என ராஷ்டிரிய ஜனதாதளம் கருத்து. சூதாட்டம் தொடர்பாக சென்னையில் கைதான தரகர் கிட்டியிடம் அயனாவரம் அலுவலகத்தில் காவல்துறையினர் ஆய்வு. மாமல்லபுரம் வழக்கில் ஜே குருவுக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. திருக்கழுக்குன்றம் நீதிமன்றம் ஆணை. தமிழ்நாடு சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கம் பெப்சி அமைப்பிலிருந்து விலகுவதாக அதிரடி அறிவிப்பு. மாவோயிஸ்டுகள் தாக்குதல், விசி சுக்லா இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என மருத்துவர்கள் தகவல். மதுரையில் தனியார் பள்ளிகளின் இடவசதி குறித்த கருத்து கேட்பு கூட்டம். 9 மாவட்ட பள்ளி நிர்வாகிகள் பங்கேற்பு. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகிறது. அரசு இணையங்களில் மட்டுமே மதிப்பெண்களை காண ஏற்பாடு. வரும் 1ஆம் தேதி முதல் 18 மாவட்டங்களில் நடைமுறைக்கு வருகிறது எரிவாயு உருளைக்கான மானியம் வழங்கும் திட்டம். தமது பெயரில் போலி முகநூல். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் பாக்யராஜ் மகன் சாந்தனு புகார். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.